3 வகையிலே படிச்சிருக்காங்க. எமர்ஜென்சி அதுக்கப்புறம் எல்லோ ஜோன் இருக்குது, அதுக்கப்புறம் நார்மல் வார்டு இருக்குது. நிறைய பேர் வந்து ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க, கிரிட்டிக்கலாக இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாரும் 13 பேர் அவங்க எல்லாரும் வந்து எமர்ஜென்சி வார்டு வச்சுருந்தாங்க. பட் எல்லாரும் குணமடைந்திருக்காங்க. அதில் வந்து 4-5 பேருக்கு டயாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. டயாலிசிஸ் ஆகி அவங்க குணமடைந்திருக்காங்க. எல்லாரும் போய் பார்த்துருக்காங்க. எல்லாரும் நல்லபடியாக பேசியிருக்காங்க. ஒருத்தருக்கு இன்னும் கண் பார்வை சரியாகலை. ஏன்னா இந்த கள்ளச்சாரம் குடிச்சதுனால, அவங்களுக்கு மெத்தனால் குடிச்சதுனால கண் பார்வையில் ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ அது அவங்களுக்கு இன்னும் மங்களமாக தான் இருக்குது. அவங்களுக்கு இன்னும் கண்ணு சரியாக தெரியல. ஸோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. என்னென்ன மெடிசன் கொடுத்துட்ருக்காங்க. பாம்பேலேருந்து மெடிசன் கொண்டு வந்திருக்காங்க. டயாலிசிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி தயாரான ஹாஸ்பிட்டல். ஸோ கொஞ்சம் வசதிகள் நிறையா இருக்குது. ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலில் நான் நினச்சி பாருங்கள், இங்கிருந்து பாதிக்கப்பட்டவங்கள சேலம் வரைக்கும் பாண்டிச்சேரி வரைக்கும் கூட்டிகிட்டு போகும்போது எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. ஆனால் 61 பேர் இறந்துருக்காங்க. ஸோ 61 குடும்பம் ஒவ்வொரு தீபாவளிக்கும், ஒவ்வொரு புது வருஷத்துக்கு, ஒரு சந்தோஷமான நிகழ்வு அவங்க வீட்டில் நடக்கும்போது அழுது கொண்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க இறந்துருக்காங்க. ஸோ இது யார் பதில் கொடுக்கணும்னு தான் பார்ப்போம். மெயின் கேம் பண்ணி ட்ரை பண்ணுவோம். ஆனால் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது பல இடத்துல உங்களுக்கு தவறுகள் தெரியுது, தெரிஞ்சும் தெரியாமல் மாதிரி நடந்திருக்காங்க. அது எல்லாமே ரிப்போர்ட் நாளைக்கு டெல்லி போயிட்டு அங்கே சொல்லுங்கள். சிபிசிஐ பற்றி தான் சொல்லியிருந்தீங்களா மேடம்? சிஐடி வந்து அவங்க வந்து எங்களுக்கு வந்து இதுக்கு சிபிசிஐடி வந்து அவங்க ரிப்போர்ட் கொடுக்கல இன்னும் இது வரைக்கும். நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் எங்களுக்கு வரல. இது சிபிஐக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. ஈஸியான இந்த விஷயம் சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஏன் அதை இன்னும் பண்ணாமல் இருக்காங்க எங்களுக்கு தெரியல. ஸோ பல விஷயங்கள் உங்க சார்பாக வலியுறுத்துறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? இப்போ நேரில் சந்திச்சுட்டு போயிருக்கீங்களா? உமன்ஸ் என்ன கேட்டிங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க குடிக்காரங்களுக்கு வந்து ஒரு வேக் ரீசன்ஸ் கொடுப்பாங்க. கை வலி இருந்தது, கால் வலி இருந்தது, ஒரு குழாவி கடிச்சது, வேற எதுவுமா ரொம்ப மன அலைச்சல் இருந்து அதனால குடிச்சிட்டேன். குடிக்காரங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும், அவ்வளோதான். சரிங்களா? ஒரு பையன் சொல்கிறான், நான் குடிக்கல, என் ஃப்ரெண்ட்ஸ் என் வாயில் ஊற்றிட்டாங்க. அதான் கேட்டேன், கையில் கழுத்தில் கத்தி வச்சுட்டு வாயில் ஊற்றுறாங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாக்கா அதுக்கு 1000 காரணங்கள் தேடலாம். சரிங்களா? ஆனால் என்னுடைய கேள்வி ஒன்று தான், இந்த மாதிரி கள்ளச்சாரம் ஈஸியாக அவைலபிள் இருக்குது. 61 பேர் செத்துருக்காங்க, 160 பேர் இதை குடிச்சிருக்காங்க. 160 பேருக்கு மினிமம் நீங்கள் நான் ஹாஸ்பிட்டலே கேட்டேன், மினிமம் 3 பேக்கெட் குடிச்சிருக்காங்க. அப்படின்னா 600 ml. அப்போது 600 ml 160 குடும்பங்கள் குடிச்சிருக்காங்கன்னா அது கணக்கு பண்ணி பாருங்கள். நான் மினிமம் 3 பேக்கெட் நீங்கள் 600 ml சொல்கிறேன். அப்போ எவ்வளோ ml வருது? 96 ml. ஸோ 96 ml நீ வந்து சப்ளை பண்ணியிருக்க. 96 லிட்டர், சாரி 96 லிட்டர். ஸோ 96 லிட்டர் நீ வந்து சப்ளை பண்ணுறேன்னா அப்போது அது வரைக்கும் அதுவும் சிபிசிஐடி என்ன சொல்கிறாங்க, 250 லிட்டர் நாங்கள் டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம். அது ப்ரூஃப் எங்கே இருக்கு? நீ மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி பண்ணியிருக்கியா? நாங்கள் ப்ரூஃப் எங்கே இருக்குது? நாங்கள் அதை தானே கேட்குறோம். நீ டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கேன்னா அது காட்ட எங்களுக்கு 96 லிட்டர் மெத்தனால் நீ வந்து சப்ளை பண்ணியிருக்கேன்னா அப்புறம் அதை நினச்சி பாருங்கள் எந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கணும். ஆனால் என்ன, கோர்ட்டில் இருக்கும்போது 20 மட்டும்தான் இருந்தது, 10 ml மட்டும்தான் இருந்தது, 20 ml மட்டும்தான் இருந்தது. அதனால ஜாமீன்லேயே வெளியிட்டுறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது 15 ml மெத்தனால் இருந்தால் அதுவும் உயிர் எழுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 15 ml மெத்தனால் இருந்தாலும் அதில் வந்து உயிர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அப்போ நினச்சி பாருங்கள். அப்போ யார் இதுக்கு வந்து பதில் சொல்கிறது? இந்த எத்தனை குடும்பங்கள் 61 குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவாங்க? ஒஃபிஷியல்ஸ் பதில் சொல்லுவாங்களா? இல்லை தெரிஞ்சோ தெரியாத மாதிரி நடந்துட்டு இருக்காங்க அவங்க பதில் சொல்லுவாங்களா? இல்லை பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, இங்கே கோர்ட் இருக்குது, பக்கத்தில் ஜட்ஜஸ் அண்ட் லாயர்ஸ் இருக்குது, அவங்க யாராவது பதில் சொல்லுவாங்களா? இருக்கிறவங்க குடும்பத்துலேருந்து சொல்கிறாங்க, நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், ஆனால் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. ஏன் அது? அந்த கேள்வியெல்லாம் வருது. அந்த கேள்வியை கேட்க வேண்டிய இடத்துல நாங்கள் கேட்போம், எழுப்போம். அந்த 61 பெண்களுக்காக பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்காங்க. அந்த 61 பெண்களுக்காக நீங்கள் என்ன மத்திய அரசிடம் வலியுறுத்த விரும்புறீங்க, இல்லை தமிழக அரசிடம் வலியுறுத்த விரும்புறீங்க? ஏன்னா நிதி அவங்களுக்கு நிவாரண தொகை மட்டும் போதாது, பாதிக்கப்பட்டவர்கள் பெண்களாக இருப்பதால், குடும்ப தலைவர்களாக இருப்பதால அவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்காங்க இல்லைங்களா? அதுதான் என்ன பண்ண முடியும் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கிட்ட அவங்களும் முதல்ல வந்து எம்பவர் பண்ணணும், சொந்த காலில் நிற்கணும். அது எல்லா குழந்தைங்கள்கிட்ட பெண்கள்கிட்ட கேட்குற விஷயம் தான். வேலை இருக்கணும் முதல்ல கேட்கணும், அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும்.
அவங்க சொந்த காலில் நின்னாதான், பொருளாதார ரீதியாக சொந்த காலில் நின்னதான் வாழ்றதுக்கு தைரியம் வரும் அவங்களுக்கு. வேற எது கொடுத்தாலும் வாழ்றதுக்கு தைரியம் வராது. ஆனால் முதல்ல அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் ரீதியாக வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும். அந்த வேலை கொடுத்தாதான் அவங்க சொந்த காலில் நின்னாதான், அந்த எம்பவர்மெண்ட் சொல்கிறோம் பாருங்க, அந்த எம்பவர் பண்ணாதான் அவங்களால வாழ்க்கையில முன்னேற முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுதான் நோக்கி போகணும். சரி, ஓகே, தேங்க்யூ.